ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக கோயம்பேடு மார்க்கெட் போகணுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். கூட்டு போகிறேன்னு சொன்னார். ஆனால் போகிறக்கான டைம் இல்லை. இப்போ தான் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம். சரியான மழைங்க. மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் தான் போகணும். ஏன்னா 7:30 ஆயிடுச்சு. பாப்பா வந்துட்டு அங்கேருந்து காலேஜ்லேருந்து வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் 7:30 மணி ஆச்சு. கோயம்பேடு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பாரிஸ்க்கு அப்புறம் சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த காலிஃப்ளவர் வந்துட்டு நேற்று வந்து ஒரு பீஸ் வந்து 50 விற்றுச்சான். இன்றைக்கி வந்துட்டு மழை பெஞ்சதுனால 2 பீஸ் 50. நல்லா இருக்குல்ல? நான் வாங்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா, எப்போவுமே நான் சொன்னலை, என்னுடைய காய்கறி நான் வாங்கும்போது ஆஸ் யூஸ்வல் வந்துட்டு தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போன வாரம் வாங்காத காய்கறி தான் இந்த வாரம் வாங்கினேன். அதைத்தான் நான் வாங்கினேன். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்துட்டு வேணுங்கிற காய்கறி வாங்கிக்கலாங்க. ஹோட்டல் கடைக்காரங்க, பிளாட்பாரத்தில் போட்டிருக்கோங்க, எல்லோரும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கழுவி விட்ருவோம். அவங்களுக்கு தான் இங்கே ஃபஸ்ட்டு இடம். ஆனால் வந்து நமக்கு தான் பயமாக இருக்குது. பின்னால் வந்து சைலண்ட்டாக வந்து நின்றுக்கிறது மாடலாம். ஏன் அப்படி உள்ளே விட்றாங்கன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக அங்கே அப்படி தானேங்க இருக்காங்க. அப்புறம் வந்து தேங்காய் வாங்கினோம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸ் தகுந்த மாதிரி அஃபர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. நாங்கள் தேங்காய் வாங்கினோம். போன வாரம் தக்காளி வந்து 80 ரூபா ஒரு கிலோ. இந்த வாரம் பாருங்கள் 4 கிலோ 100 ரூபாயாம். கோயம்பேடு மார்க்கெட்டில் மாதிரி எங்கேயுமே நம்ம காய்கறி வாங்கவே முடியாது. அந்தளவு பெஸ்ட்டாக இருக்கும், சீப்பாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்படியே வாங்கியாச்சு. தங்க விலை விற்றுச்சு தக்காளி. இன்றைக்கி கம்மியாக தான் விற்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டு அதெல்லாம் போன வாரம் வாங்கலை. ஸோ அதனால் அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாங்கியாச்சு. வாழைப்பூவில் வடை சுடலாம்ல, அதுக்காக. அப்புறம் ஏபிசி ஜூஸ் போடணும்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் வாங்கியாச்சு. நெல்லிக்காய், பீட்ரூட் என்னன்னே தெரிலங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கெலாம் வேர்க்கலை, எனக்கு மட்டும் வேர்த்துக்கிட்டே இருக்குது. மழை பெஞ்சு நல்லா கிளைமேட்டே சூப்பராக இருக்குது. ஆனால் எதுக்கு தான் வேர்க்குதுன்னு எனக்கு தெரில. வெளியில் வந்து அந்த வேர்வை விட்டுருச்சு. அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி 2 கட்டுலாம் 10 ரூபான்னு சொன்னாங்க. கொத்தமல்லியில் 2 கட்டு, புதினாவில் 2 கட்டு, கருவேப்பிலையில் 2 கட்டு வாங்கியாச்சு. இதெல்லாம் சட்னி அரைக்கணும்ல, அதுக்காக. சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக. என்ன தான் இருந்தாலும் மார்க்கெட்டு தான் வந்து வாங்கினாலும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, மேக்ஸிமம் நான் வந்துட்டு பெரிய கடையெல்லாம் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி தாத்தா பாட்டி வச்சுருப்பாங்கள்ல பிளாட்பாரத்தில், அவங்கள்ட்ட தாங்க வாங்குவேன். அப்போ தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும், மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும். நம்மளை பார்த்து நம்ம பசங்களும் கற்றுப்பாங்கள்ல. அங்கே அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். இந்த தாத்தாட்டையும் இந்த பாட்டிகிட்டையும் உருளைக்கிழங்கு வாங்கினேன். அப்புறம் பீட்ரூட் வாங்கினேன், கேரட் வாங்கினேன், பச்சை மிளகா வாங்கினேன். அவங்க தாங்க நல்லா தர்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய கடைக்காரங்க கூட கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வியாபாரிங்க, இந்த மாதிரி சேல்ஸ்மேன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள்ட்ட வாங்கிட்டு முருங்கைக்காலாம் போன வாரம் ஒரு முருங்கைக்காய் 10 ரூபா. ஆனால் இந்த வட்டம் பாருங்கள், ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கட்டே வந்துட்டு 20 ரூபாய் 30 ரூபாயாக இருந்துச்சு. 2மே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த இடத்துல நீ வெயிட் பண்ணு, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. என்னை கூப்பிட்டாங்க. அங்கே நச இருந்துச்சு, எனக்கு போக விருப்பம் இல்லை. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃப்ரூட்ஸில் வந்து என்ன வாங்கினாருன்னா சப்போட்டா வாங்கினார். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பப்பாயா வாங்கினார். இதுதான் வாங்கினாங்க. அப்புறம் வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பொம்பளை பசங்க கண்டிப்பாக இருக்கணும்னு. பாப்பா வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ஸ்டைலில் சிசர் வச்சு கட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடு இருந்தால் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க, ஒரு மூடு இருந்தால் செய்வேன்னு சொல்லுவாங்க. எப்படினாலும் ஓகே.